Hey guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இன்றைக்கி நான் ஒரு புது சீரீஸ் லான்ச் பண்ண போகிறேன். இப்போலேருந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த சீரீஸில் ஒரு புது வீடியோ ட்ராப் பண்ணுவேன். ஸோ பேசிக்காக இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிப்பிக்கலாக மெயின் ஸ்ட்ரீம் வீடியோஸ், அதாவது ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாம் டிப்பிக்கலாக கவர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபோன்ஸ் இப்போ கம்மியாக கவர் பண்ணுறேன். பட் ஓவரால் கைஸ், எண்ட் ஆஃப் தி டே ஒரு ஃபோனுன்னு வரையில் ஒரு ஸ்லாப் டிசைன் உள்ள வருஷத்துக்கு வருஷம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை மைனராக அதை சேஞ்ச் பண்ணுறாங்க. இதை 10 வருஷமாக கவர் பண்ணி கொஞ்சம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வேரிங்காக இருந்ததுனால கடைசி ஒரு சில வருஷமாக நிறைய விஷயங்கள் நான் C4 Tech தமிழில் கவர் பண்ணதில்லை. பட் என்னோடய பர்சனல் யூஸ்க்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங் டிஃப்ரெண்ட் கேஜெட்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்பப்போ ஒரு மாதத்துக்கு 2 தடவை அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுதான் இந்த சீரீஸ். இப்போ இங்கே நான் கவர் பண்ண போகிற டிவைசஸ் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும், இல்லை ரொம்ப நல்ல வேல்யூ அப்படின்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிலேயே ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற வரைக்கும் தான் இதில் எபிசோட்ஸ் பண்ண போகிறேன். எந்த பாயிண்ட்டில் அடுத்த எபிசோடில் காமிக்கிறதுக்காக இதை வாங்கலாமா அப்படிங்கிற தாட் எனக்கு இந்த பாயிண்டில் இல்லை. அப்படி ஒரு தாட் வந்துச்சுன்னா சீரீஸ் கேன்சல். ஃபஸ்ட்டே கமிட் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனிவேஸ், நிறைய வளவலன்னு பேசியாச்சு. இப்போது முதல் டிவைஸ்க்கு போகலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிவைஸ், Logitech G Cloud. ஸோ முதல்ல இது என்ன டிவைஸ், இது யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியுங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். இது ஒரு ஹேண்ட்ஹெல்ட் கேம் கன்சோல், Logitech பிராண்ட் லான்ச் பண்ணியிருக்கிறது. இது பேசிக்காக கேம் ஸ்ட்ரீமிங்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ US மற்ற வெஸ்டர்ன் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்ட்ரீமிங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. இப்போ Xbox கேம் கிளவுட், இல்லை GeForce Now, இந்த மாதிரி சர்வீசஸ் ஸ்டேடியா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரி சர்வீசஸ் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கன்சோலோ ஒரு கம்ப்யூட்டரோ இல்லாமல் டேரெக்டாக க்ளவுடுக்கு கனெக்ட் பண்ணி கேம்ஸை அங்கேருந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இப்போ இந்தியா இல்லை மிடில் ஈஸ்டில் இந்த மாதிரி மார்க்கெட்ஸில் க்ளவுட் கேம் ஸ்ட்ரீமிங் இன்னும் அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால தான் G Cloud ரொம்ப லிமிட்டடாக சில மார்க்கெட்ஸில் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுல க்ளவுட் ஸ்ட்ரீமிங் கிடையாது. இது ஒரு க்ளவுட் கேமிங் கன்சோல்னு சொல்கிற, அதை வச்சு நீ ஏன் பண்ணுற அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எஸ், க்ளவுட் கேமிங் இங்கே கிடையாது. பட் லேன் நான் வச்சுருக்கிற கன்சோல்ஸ்லேருந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதோ, இல்லை நான் வச்சுருக்க கம்ப்யூட்டர்லேருந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதோ இதில் பண்ண முடியும். பல மணி நேரம் நான் இதை அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஹேண்டில் கன்சோல்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதில் இருக்கிறதுலே ஃபேவரட் இது தான் சொல்லுவேன். இந்த செட்டப்பை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், காசு கொடுத்து இதை வாங்குறதுக்கு ஒரு ஃபோனை டெலஸ்கோபிக் கண்ட்ரோலரில் போட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்லன்ட்டு. நல்ல கேள்வி தான். ஏன்னா நிறைய சூப்பரான டெலஸ்கோபிக் கண்ட்ரோலர்ஸ் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கு. கேம்சர் X2 Pro, பேக்போன், ரேசர் கிஷி V2. சரி, டெலஸ்காபிக் கண்ட்ரோலர்ஸை கூட விட்டுருங்களேன். நீங்கள் ஒரு கேமர்னால் உங்ககிட்ட ஏதாவது ஒரு கன்சோல் கண்ட்ரோலர் கண்டிப்பாக இருக்கும். அதில் உங்கள் ஃபோனை கிளிப் ஆன் பண்ணி யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஸோ G Cloudல என்ன அப்படி ஒரு யூனிக்கான செல்லிங் பாயிண்ட் இருக்குது, ஏன் இது ஒரு நல்ல டிவைஸ்னு நான் நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த டிஸ்பிளே ஆன் ஸ்பெக்ஸ் பார்க்கையில் 7 இன்ச் ஃபுல் HD LCD பேனல், 60 Hz ரிஃப்ரெஷ்ங்கிறது என்னடா இதெல்லாம் ஒரு ஸ்பெக்ஸா அப்படின்னு யோசிப்பீங்க. ஏன்னா இப்போ நம்ம கேமிங் ஃபோன்ஸில் 6.8 இன்ச் OLED பேனல்ஸ், 165 Hz ரிஃப்ரெஷ் ரேட் அதெல்லாம் பார்த்துருக்கோம். Asus ROG Phone 6D எடுத்துக்கிட்டிங்கன்னா, குனாய் கேம் பேடோட 6.8 இன்ச் AMOLED பேனல், 165 Hz ரிஃப்ரெஷ், கண்டிப்பாக இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கணும்ல. ஆக்சுவலாக கிடையாது. கேம் பிளேன் வரையில் வேறு, ஸ்ட்ரீம் பண்ணுங்கில் இதில் இன்னமும் ரொம்பவே சுப்பீரியரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஏன்னா ஃபோன்ஸில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே ஸ்ட்ரெச் அவுட்டாக இருக்கும், இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஸ்ட்ரெச் அவுட்டாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரீமிங்க்கு அது ரொம்ப ஆப்டிமலாக இருக்காது. இப்போ ஆக்சுவல் யூசபிள் ஸ்க்ரீன் ஏரியாஸை மட்டும் கம்பேர் பண்ணோன்னா, இதை பற்றி நான் ஒரு டோட்டல் வீடியோ பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒரு கார்டு கொடுக்குறேன். இதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனிவேஸ், Logitech G Cloudல 7 இன்ச் 16:9 பேனல் இருக்குது. ROGயில் உள்ள இந்த பேனலோட 6.8 இன்ச் 20.4/9 பேனலோட இதில் 57% இன்னும் அதிகமான ஸ்க்ரீன் ஏரியா கிடைக்குது கேம்ஸ் விளையாடையில், ஸ்ட்ரீம் பண்ணையில். இன்ஃபேக்ட் ஃபோன்ஸில் லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன் சர்ஃபேஸ் நம்மளுக்கு கேமிங்க்கு இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங்க்கு கிடைக்க முடிஞ்சது 6.44 இன்ச்சஸ். அது Xiaomi Mi Max 2. அது கூட கம்பேர் பண்ணையில் கூட G Cloudல 18% இன்னும் அதிகமான ஸ்க்ரீன் ஏரியா கிடைக்குது. டிஸ்பிளே இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால Xboxலேருந்தோ, PS4லேருந்தோ, PS5லேருந்தோ, இல்லை PCலேருந்தோ கேம் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ திருப்பி ஸ்ட்ரீமிங்னு நம்ம பார்க்கல 1080p 60 Hz இதெல்லாம் நார்மல் லிமிடேஷன்ஸ். ஸோ இதில் இன்னும் ஹையர் ரிஃப்ரெஷ் இல்லை, இதில் ரெசல்யூஷன் இன்னும் அதிகமாக இல்லைங்கிறது ஒரு மேஜர் நெகட்டிவ் கிடையாது. OLED இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. எனிவேஸ், நல்ல டிஸ்பிளே மட்டும் இருந்தால் போதாது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும்னா கரெக்டான கண்ட்ரோலர் செட்டப்பும் இருக்கணும். Logitech
பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்ஸ் நல்லா பெருசாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ட்ரிகர்ஸ் அனலாக் ரீசனபிளி நல்ல ட்ராவலோட, பட்டன்ஸ் பெருசாக இருக்குது, ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, நல்லா ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. இப்போ இங்கே ஒரு சின்ன லாஜிடெக் ஜி பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்பாக்ஸ் ஸ்ட்ரீம் பண்ணையில் எக்ஸ்பாக்ஸ் பட்டன் ஆகும், ப்ளே ஸ்டேஷன்லேருந்து ஸ்ட்ரீம் பண்ணையில் இந்த பிஎஸ் பட்டன் ஆகும் டபுள் ஆகிக்கும். ஸோ ஓவரால் கண்ட்ரோலர்னு வரையில் இந்த ஜி க்ளவுடில் இம்ப்ளிமெண்டேஷன் சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி இந்த ஸ்டிக்ஸ் டிப்பிக்கலாக ஸ்ட்ரீமிங்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இது ஆக்சுவலான ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டி கேம் கண்ட்ரோலரில் இருக்கிற ஸ்டிக்ஸ்க்கு கம்பேரபிளாக இருக்குது. யூஸ்வலாக இந்த மாதிரி சின்ன சின்ன கேமிங் ஹேண்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்ராய்ட் பாக்கெட் 3, ஐநோடுன்னு இது எல்லாத்துலேயுமே ஸ்டிக்ஸ் தான் ஒரு மேஜர் நெகட்டிவாக இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற ஸ்டிக்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கையில் AAA கேமிங்க்கு அந்த ப்ரெசிஷன் கிடைக்காது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்றபடி ஆண்ட்ராய்டு ஹேண்டல்ஸ்லேயே இந்த லெவலுக்கு ஸ்டிக்ஸ் நல்லா இருக்கிறதுனா ஜிபிடி எக்ஸ்பி தான். பட் அதில் திருப்பியும் டிஸ்பிளே நேரோவாக இருக்குது, அதில் அதோட பிரச்சனைகள்னு சில இருக்குது. ஓகே, நல்ல ஸ்க்ரீன், நல்ல கண்ட்ரோல்ஸ், நல்ல ஸ்ட்ரீமிங் ஹேண்டலுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற அடுத்த விஷயம் ரொம்ப நேரம் பிடிச்சி விளையாட முடியுமா அப்படிங்கிறது. அதுக்கு முக்கியமானது எர்கனாமிக்ஸ். திருப்பியும் லாஜிடெக் இங்கே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் 463 கிராம்ஸ். இப்போ ஸ்டீம் டெக் கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிராம்ஸ் அதோட இதில் வெயிட் கம்மி. இப்போ ஆண்ட்ராய்டு ஹேண்ட்ஹெல்ஸ் இதோட லைட்டானதுங்க இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இது எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கிறது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இந்த எக்ஸ்ட்ரா ஏரியா கிரிப் பண்ணுறதுக்கு, பேக்கில் அந்த பிளாஸ்டிக் டெக்ஸ்சர்டாக இருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ நான் கிட்டத்தட்ட இதோட காம்படிஷன் எல்லாத்தையுமே கடைசி 2 வருஷத்தில் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண ஹேண்டில் டிவைசஸ்லேயே இதில் தான் எர்கனாமிக்ஸ் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். பல மணி நேரம் கண்டினியூஸாக கேம்ஸ் விளையாடிருக்கேன் இதில். இன்ஃபேக்ட் இப்போ நான் டெய்லி நைட் இதை யூஸ் பண்ணுவேன். நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். இல்லை ரொம்ப நேரம் விளையாட்டோம், கை கொஞ்சம் டயர்டாக இருக்குது, இல்லை பேட்ரிஸ் ஆக போகுது, வேறு வழி இல்லை, சார்ஜில் போட்டு படுப்போம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்ததே கிடையாது. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா இதில் ரொம்ப அண்டர் பவர் சிப் கொடுத்துருக்குறாங்க. ஆண்ட்ராய்டில் ரன் ஆகிட்டு இருக்குது, 6000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் பேட்ரி லைஃப் நல்லா இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்த்தது தான். இங்கே இப்போது நான் கிட்டத்தட்ட 4-5 நாளைக்கு ஒரு தடவை தான் அதை சார்ஜ் பண்ணுவேன். டெய்லி நைட் 1.5 to 2 மணி நேரமாவது கேம்ஸ் விளையாடுவேன். அஃப்கோர்ஸ் நான் நைட் விளையாடுறதுனால என்னோடய பிரைட்னஸ் எப்போவுமே மினிமமில் தான் செட் ஆகிருக்கும். பட் ஆனாலும் இன்றைக்கி நீங்கள் கண்டினியூஸாக இதில் கேம்ஸ் விளையாடினீங்கன்னா பேட்ரி லைஃப் அட்லீஸ்ட் ஒரு 9-10 hours அது கண்டினியூஸ் கேமிங்க்கு இது கரெக்டாக இருக்கணும். ஹையர் பிரைட்னஸ் லெவல்ஸ் யூஸ் பண்ணி விளையாடினா கூட. ஸோ பேட்ரி லைஃப் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இன்டர்ஃபேஸ்னு வரையில் ரொம்ப சிம்பிள். வேணுங்கிற ஆப்பை செலக்ட் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள். திருப்பி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் பேக் ஹோம் ஸ்க்ரீன், ஸ்வைப்பிங், மல்டி டாஸ்கிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அன்இன்டரப்டட் கேமிங், அவ்வளோதான். நடாத ஆண்ட்ராய்டாக இருந்துன்னு மல்டி டாஸ்க் பண்ண முடியாது, ஒரு பேக் போக முடியாது, ஒருத்தரையும் பட்டனை ப்ரெஸ் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு ஸ்விட்ச் டு டேப்லெட் மோட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலரான ஆண்ட்ராய்டு இன்டர்ஃபேஸ் கிடச்சிரும். மல்டி டாஸ்கிங், நார்மல் ஜெஸ்டர் நேவிகேஷன், மேலேருந்து நோட்டிஃபிகேஷன் பாரை புல் டவுன் பண்ணலாம், குவிக் டாகிள்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். எல்லாமே யூஸ்வலாக ஒரு டேப்லெட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த 2 இன்டர்ஃபேஸஸ்க்கும் பாசிட்டிவ்ஸ் இருக்குது. நான் ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வரல. திடீர்னு மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓவரால் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது இங்கே எனக்கு நல்லா தான் பட்டுச்சு. இப்போ நம்ம நெகட்டிவ்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இதோட கடைசி மேஜர் பாசிட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். டவுன்லோட்ஸ் ஃபேரிங்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப லவுடாக, நல்ல குவாலிட்டியாக, தரமான ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நான் ஹேண்டில்ஸில் யூஸ் பண்ண ஸ்பீக்கர்ஸ்லேயே இதுதான் லவுடஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட்னு சொல்லலாம். ஒரு ஓடினோடவும் சரி, இல்லை ஸ்டீம் டெக்கோட கம்பேர் பண்ணல கூட இதில் பெட்டராக இருக்குது. நீங்களே பாருங்களேன். சரி, இப்போ நெகட்டிவ்ஸ்க்கு வருவோம். இருக்கிறதுலே பெரிய நெகட்டிவ் உள்ள அவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப். ரொம்ப அண்டர் பவர் சிப். ஜி க்ளவுடில் ஸ்னாப்ட்ராகன் 720G யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் $380. எஸ், கிட்டத்தட்ட $30,000. ரெகுலரான ஸ்விட்ச் இதோட வெறும் $50 கம்மியான ப்ரைஸ்க்கு கிடைக்குது. இன்னும் $50 எக்ஸ்ட்ரா பே பண்ணால் ஸ்டீம் டெக் வாங்கலாம். இல்லை இதே ப்ரைஸ்க்கு ஸ்விட்ச் OLED கூட அவைலபிளாக இருக்குது. ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு $15,000 செக்மெண்ட்டில் போக்கோ M2 Pro மாதிரி ஃபோன்ஸில் இந்த சிப் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதை இன்றைக்கி ஒரு $30,000 டிவைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்கங்கிறது இதனால தான் நிறைய பேர் இதை கல்விகளை ஊற்றுறாங்க. தப்பே கிடையாது. இப்போ எனக்கு இந்த ஜி க்ளவுட் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு இன்னமும் பிடிச்சிருக்கு. ஏன்னா என்னோடய ரிக்குவயர்மெண்ட் ஒரு நீஷ். பெருசாக எந்த பிராண்டும் இல்லை, லாஜிடெக் தவிர எந்த பிராண்டுமே என்னோடய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஒரு டிவைஸ் லான்ச் பண்ணல. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸ்பாக்ஸ்லேருந்தோ, ஒரு ப்ளே ஸ்டேஷன்லேருந்தோ, இல்லை ஒரு பிசிலேருந்தோ கேம் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக, எர்கனாமிக்காக, பெரிய சைஸ் டிஸ்பிளேயோட ஒரு டிவைஸ் வேறு யாருமே லான்ச் பண்ணல. பட் லான்ச் பண்ணியிருக்காங்க, நல்லா எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால அந்த கேவலமான ப்ரைஸிங் நல்ல ப்ரைஸிங்காக மாறிடாது. இப்போ மற்றபடி சில கிரிட்டிசிசம்ஸ் இதை பற்றி
கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக பார்த்தீங்கன்னா தெரிய வரும். இப்போ சில பேர் வந்து இதில் பில்ட்-இன் பட்டன் மேப்பிங் சொல்யூஷன் இல்லைனா இதில் டிஸ்பிளே அவுட் ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது அப்படிங்கிறதுலாம் நெகட்டிவ்ஸாக சொல்லுவாங்க. பட் அஃப்கோர்ஸ் இது G Cloud, இது வந்து ஆண்ட்ராய்ட் கேமிங்காகவோ இல்லை டாக் பண்ணி ஒரு மீடியா சென்டராக யூஸ் பண்ணுறதுக்காகவோ அவங்க லான்ச் பண்ண ஒரு கன்சோல் கிடையாது. எஸ், இதில் 720G இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் விளையாடலாம். பட் ஆண்ட்ராய்ட் கேம்ஸ்னு வரையில் இது 30,000 நீங்கள் 18,000 என்ன ஃபோன் வாங்கி ஒரு எக்ஸ்ட்ரா கண்ட்ரோலர் ஆட் பண்ணிங்கனாலும் ஆண்ட்ராய்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கண்டிப்பாக இதோட பெட்டராக இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்ட் கேமிங்காக இதை கன்சிடர் பண்ணுறது வர்த் கிடையாது. அதே மாதிரி எமுலேஷன் ரெட்ரோ கேமிங்க்கும் இதை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல. உள்ள சிப்பில் நம்ம ஒரு PS2 ஓரளவுக்கு PS2ஓட கேம் லைப்ரரி கூட இதில் ரன் பண்ண முடியும். ப்ளஸ் Logitech மைக்ரோ SD சப்போர்ட் கொடுத்துருக்கிறது இதில் ஒரு பாசிட்டிவ். இப்போ திருப்பியும் எமுலேஷன் உங்களுக்கு ப்ரையாரிட்டினா ஓடன் லைட், ரெட்ராய்ட் பாக்கெட் 3+, இது எல்லாமே இதோட ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் பெட்டரான வேல்யூவும் தரும். ஸோ பேசிக்காக வேறு யாருமே கவர் பண்ணாத ஒரு நீஷை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, யாருமே இதில் ஃபோன்ஸ் டிவைசஸ் லான்ச் பண்ணல. சரி, நம்ம லான்ச் பண்ணுவோம், பட் காம்படிஷனே இல்லைங்கிறதுனால நம்ம வச்சது தான் சட்டம், என்ன ரேட்டுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கன்சியூமராக எனக்கு இது ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன்னா அவங்க வச்சுருக்க ப்ரைஸ்க்கு இதை நான் வாங்க மாட்டேன், இதெல்லாம் ஒரு ரேட்டா, இந்த ரேட்டுக்கு இதை எப்படி லான்ச் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கணும் தான் இருக்குது. பட் காம்படிஷனே இல்லைங்கிறதுனால தேங்க்ஸ்ண்ணா லான்ச் பண்ணிக்கிறேன், அடுத்தது கொஞ்சம் முடியலை லான்ச் பண்ணு அப்படின்னு சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்குது. மற்ற பிராண்ட்ஸும் கொஞ்சம் ஏதாவது காம்படிஷனாக இதுக்கு லான்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எனிவேஸ், இதுதான் Logitech G Cloud நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் கவர் பண்ணுற டிவைஸ். ஸோ எபிசோட் எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அட்லீஸ்ட் இன்னொரு 4-5 எபிசோடாவது பண்ணலான்னு இருக்கேன். அந்த பாயிண்ட்லேருந்து அசஸ் பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்ட்டு. ஸோ இப்போதைக்கு ஏதாவது ஃபீட்பேக், ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் ஏதாவது டிவைசஸ் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் முடிஞ்சால். ஸோ அவ்வளோதான் இந்த ஒன் மோர் திங் கைஸ், இதை வந்து நான் ஏற்கனவே கம்யூனிட்டியில் போட்டேன், திருப்பியும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோடய ஃபோட்டோ போட்டு மெசேஜ் மீ ஆன் டெலகிராம் கிவ்அவே ஜெயிச்சிட்டிங்க அப்படின்லாம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணாதீங்க, இக்னோர் பண்ணுங்கள். இது எல்லாமே இப்போ நம்ம சேனலில் மட்டும் கிடையாது, நிறைய டெக்னாலஜி சேனல்ஸில் யூடியூப்பில் இது நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து கிவ்அவே ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு டெலகிராமில் எதுலையாவது மெசேஜ் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு ஷிப்பிங்காக 5,000 ரூபா பே பண்ணு, 6,000 ரூபா பே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காசு எத்தனை அப்ஸ்காண்ட் ஆகிடுவாங்க. ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு நானும் பிளாக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு கண்டென்ட் க்ரியேட்டரும் இதை பிளாக் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் யூடியூப் வந்து இதை பெருசாக எதுவும் அட்ரெஸ் பண்ணுற மாதிரி தெரியல. அதனால வர பிளாக் பண்ணுறோம். ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அவங்க ஸ்பாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்போது அவங்க திருப்பி பண்ணே தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வேறு எங்கேயாவது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வேறு யார் கமெண்ட்டுக்காவது போட்டு யாராவது ரிப்ளை பண்ணுற மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த கமெண்ட்டில் டக்குன்னு சொல்லுங்கள், இது ஒரு ஸ்கேம், தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணாதீங்க, காசு மாட்டிக்க போகுது அப்படின்னு உங்களால் முடிஞ்சால் வார்ன் பண்ணுங்கள். ஸோ எனிவேஸ், அவ்வளோதான். இந்த வீடியோக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப்பில் தம்ஸ் டவுன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.